பச்சை கோதுமை மாவில் புட்டை வச்சு காட்ட போகிறோம். முதலாவது நாங்கள் உப்பு தண்ணியை விடுவோம். இது பச்சை தண்ணி. கூடுதலாக எல்லோரும் அவித்த மாவில் தான் புட்டை அவிப்பார்கள். நாங்கள் வந்து பச்சை மாவில் அவிச்சு காட்டுறோம். இது 2 தடவை அவிக்கணும். இப்போ காய்ச்சல் ஒரு தண்ணி காணும். 2 சுண்டு மாவு இப்படி குழைக்க வேண்டும். இந்த மாவை நாங்கள் ஒரு 15 நிமிஷம் என்றாலும் அவிய விடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல பூ போல் புட்டு வரும். நாங்கள் இப்போ மாவை குழைச்சிட்டோம். இனி நீத்துப்பட்டியில் போட போகிறோம். எங்களுக்கு தண்ணி பானையில் நல்லா கொதிக்கணும். தண்ணி எங்களுக்கு இப்போ 15 நிமிஷம் ஆகிட்டு மாவிஞ்சிட்டு நாங்கள் இதனை தண்ணி விட்டு குழைக்க போகிறோம். நாங்கள் இதனை இவ்வாறு தண்ணி தெளித்து குழைக்க வேண்டும். எங்களுக்கு இப்போ மா குழைச்சிட்டு வந்துட்டோம். இது நாங்கள் தேங்காய் பூவை போட போகிறோம். இதனை நாங்கள் 2 முறை அவிக்க வேண்டும். இன்னும் முறை நாங்கள் வச்சு அவிக்க போகிறோம். அந்த பூ போல் வரும் இந்த புட்டு. மாவிஞ்சிட்டா நிறைய புட்டு கொலியும். இப்போ எங்களுக்கு புட்டு அவிஞ்சிட்டுது. நாங்கள் இனி பார்க்க போகிறோம். நீங்களும் இதே போல் சமைத்து பயன்பெறுங்கள். உங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வீடியோவுக்கு ஆதரவு தருங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம்.